இங்க ஒரு பொண்ணு தினமும் ஒரு கல்யாணம் பண்றா, ஆனா அடுத்த நாளே டைவர்ஸ் பண்ணிடுறா. இவ வீட்டு டிராயர் திறந்தா வெறும் கல்யாண மோதிரமா இருக்கு. அத்தனையுமே இவ கல்யாணத்துல போட்டிருந்த மோதிரம். ஆக்சுவலா இவ கல்யாணம் பண்றதான் ஒரு பிசினஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கா. அதுவும் யாருக்கெல்லாம் கல்யாணத்துல விருப்பம் இல்லாம சொந்தக்காரங்களுக்காக நடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உடனே இவளதான் கான்டாக்ட் பண்றாங்க. இவளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா நடிச்சு கொடுத்துறா. யாராவது பார்த்தா கூட இவ போலி நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நடிக்கிறா. உயிர் போற நிலைமையில இருக்கிற வயசானவங்க கூட இப்படி ஒரு மருமக கிடைச்ச சந்தோஷத்திலே நிம்மதியா கண்ண மூடிடுவாங்க. அதனால இவளுக்குமே நிறைய பணம் கிடைக்குது. ஆனா இதே மாதிரியே ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்ததுனால இப்ப இந்த ஊர்ல மாப்பிள்ளைங்க கிடைக்காம போயிடுது. இவளை பாக்குறவங்களும் இவ யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இப்ப நாடு விட்டு நாடு போய் கல்யாணம் பண்ற லெவலுக்கு டெவலப் ஆயிடுறா. ஆனா இதுல என்ன மேட்டர்னா எல்லாராலையுமே இவளை புக் பண்ண முடியாது. இவளுக்குன்னு ஒரு பிசினஸ் எத்திக் இருக்கு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளைய வரவன இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்றா. அதே மாதிரி எத்தனை நாள் கான்ட்ராக்டா இருந்தாலும் அவங்கள லவ் பண்ணிட கூடாதுன்னு அவளுக்கு அவளே ஒரு ரூல் போட்டு வச்சிருக்கா. அப்படி இருக்க ஒரு நாள் புதுசா ஒரு கிளையண்ட் வரான். அவன் ப்ரொஃபைல்ல போட்டோவை தவிர எந்த டீடைலுமே இல்ல. இத்தனை நாளா இவளை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு இருந்தவ இவன் கூட கான்ட்ராக்ட போட்டதும் அவ ரூலை மீறி அவனை காதலிக்க ஆரம்பிச்சிடறா.